ஐபோனுக்காக தாத்தாவையே கொன்ற பேத்தி, கொலை செய்து வீடியோ காலில் ரசித்த கொடூர பின்னணி, நள்ளிரவில் போட்டு தள்ள என்ன ஸ்கெட்ச் இது? வாங்க இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே. ஒரு ஐபோனுக்காகவும் ஒரே ஒரு பைக்குக்காகவும் சொந்த தாத்தாவையே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயசு பொண்ணு கூலிப்பட மாதிரி ஆட்களை வச்சு கொலை பண்ணியிருக்கா. அதுவும் யார் தெரியுமா? அந்த ஆளுங்க அவளோட +2 படிக்கக்கூடிய 17 வயது பாய் ஃப்ரெண்டும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் தான். கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல? வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவாட்டா அப்படின்ற பகுதியில 65 வயதான சிவன்குட்டி செட்டியார் அப்படின்ற பெரியவர் வாடகை வீட்டுல தங்கி இருக்காரு. அவரோட மகளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அதனால சிவன்குட்டியோட மனைவியும் மகளை பாத்துக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. வீட்டுல சிவன்குட்டி மட்டும் தனியா இருந்திருக்காரு. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 13 வயது பேத்தி பயங்கரமான பிளானை போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு எப்படியாவது லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஐபோனை வாங்கி ஆகணும், அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு புது பைக் வாங்கி தரணும் அப்படின்றதான் நோக்கமா இருந்திருக்கு. அதுக்கு தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய நகையையும் பணத்தையும் திருடுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்க, ஒழுங்கா படி, லேட்டாக வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க தாத்தா திட்டுறதாலையும் பேத்திக்கு தாத்தா மேலே சரியான கோபம் இருக்கிறதா சொல்கிறாங்க. திட்டம் போட்டபடி கொல்லம் பகுதியிலேருந்து 17 வயது பாய் ஃப்ரெண்டும் அவனோட 2 நண்பர்களும் ஆலப்புழாவுக்கு ட்ரெயின் ஏறி வராங்க. பேத்தி சொன்னபடி நைட்டோட நைட்டா வீட்டில் இருக்கக்கூடிய வென்டிலேட்டர் வழியா பின்பக்கமா புகுந்துட்டாங்க. தூங்கிட்டு இருந்த பெரியவர் சிவன்குட்டியை தாக்கி அவரோட கை கால்களை பெட்ஷீட்டால பின்னாடி கட்டி போட்டு முகத்தை துணியை வச்சு அமுக்கி மூச்சு திணறி கொண்டு இருக்காங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, கொலை பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த பாய் ஃப்ரெண்ட் பேத்திக்கு வீடியோ கால் பண்ணி காட்டியிருக்கான். தாத்தா எப்படி துடிதுடிச்சு இறந்து போறாரு அப்படின்றத அந்த 13 வயசு பொண்ணு வீடியோ காலில் லைவா பார்த்து உறுதிப்படுத்தியிருக்கா. கொலை பண்ணிட்டு போலீஸ் மோப்பனாய் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க மிளகாய் பொடிகளை தூவிட்டு வீட்டில இருந்து சுமார் 6 சவரன் தங்க நகைகளையும் பணத்தையும் எடுத்துட்டு அந்த பசங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. திங்கக்கிழமை காலையில பேத்தி தாத்தா வீட்டுக்கு எப்பவும் வர மாதிரி கதவை தட்டி பாக்குறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்திட்டையும் போய் தாத்தா கதவை திறக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டு நாடகமும் ஆடுறாங்க. அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தினர் கதவை உடைச்சிட்டு பார்த்தா பெரியவர் கை கால்கள்லாம் கட்டப்பட்டு கொலையாகி கிடக்கிறத பாக்குறாங்க. போலீஸுக்கு தகவலும் போகுது. போலீஸ் பாக்குறப்போ பேத்தியோட நடத்தையில அவங்களுக்கு பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா தாத்தா கொலையாகி கிடக்கிறப்போ அவ முகத்துல எந்த ஒரு சோகமோ பதட்டமோ இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்கு, நான் பரீட்சை எழுத போகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமும் பிடிச்சிருக்காங்க. போலீஸ் பேத்தியோட போனை வாங்கி வாட்ஸ்அப் சேட், கால் ஹிஸ்டரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறப்பதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அரங்கேறி இருக்கு. உடனே போலீஸ் களத்துல இறங்கி அந்த 13 வயசு பேத்தியோட அந்த 4 சிறுவர்களையும் ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிருக்காங்க. நகை அடகு வச்ச கடைகள், அங்க இருக்கக்கூடிய அந்த பசங்களோட வீடு, திருடப்பட்ட நகைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பறிமுதலும் செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட இந்த 4 பேரும் மைனஸ், அதாவது 18 வயசு கீழே இருக்காங்க அப்படின்றனால சிறார் நீதி சட்டத்தின் கீழே சீர்திருத்த பள்ளிகளுக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க. ஐபோனுக்காகவும் பைக்குக்காகவும் சொந்த தாத்தாவையே 13 வயசு பொண்ணு ஸ்கெட்சு போட்டு இந்த கொலையை அரங்கேற்றிருக்கா. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கியிருக்கு. சின்ன பசங்க கையில் சோஷியல் மீடியா, ஸ்மார்ட் போன் அப்படின்ற பொருட்கள் எப்பேற்பட்ட விபரீத ஆசைகளையும் சிந்தனைகளையும் உருவாக்குது அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு கசப்பான உதாரணமாக இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.